சைவ இறால் பிரியாணி. சைவ இறால். ஆமாம், அதை பாருங்க, இறால் மாதிரியே இருக்கும். இந்த சைவ வஞ்சர மீனை ரெடி பண்ணி அது அழகா அப்படியே வஞ்சர மீனுடைய கையில கட் பண்ணி அதை வந்து பார்க்கும்போது பார்க்குறவங்களுக்கும் மீன் வறுவல் மாதிரி தெரியும், சாப்பிட்றவங்களுக்கும் ஸ்பெஷலாக சுவையாகவும் தெரியும். இப்போ வெஜ் வஞ்சர மீன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்ம டேஸ்டாக இருக்கு. சுவைக்க இன்னைக்கு சுவையான ஐட்டம்ஸ் நிறையா இருக்கும். வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சைவ ஆம்லேட் தான், அது ஆம்லேட் மாதிரி இருக்கும். நிறைவா போகக்கூடிய ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா சைவ வஞ்சர மீன் இருக்கு. சைவத்தில் சோயா மாவு மூலியமா அந்த சைவ வஞ்சர மீனை ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுக்குறோம். அதை வந்து பார்க்கும்போது பார்க்குறவங்களுக்கும் மீன் வறுவல் மாதிரி தெரியும், உணவு சாப்பிட்றவங்களுக்கும் ஸ்பெஷலாக சுவையாகவும் தெரியும். இப்போ இந்த மாதிரி ஓவர் ஐட்டத்தை டெஸ்ட் பண்ணி கொடுத்தா இலையில வேஸ்ட் ஆகும். கொடுத்தவங்க 500, 1000 ரூபா, 300 ரூபா, 500 விலைக்கு பேசிட்டு இலையை டெய்லியும் கொடுத்து அந்த இலையில மிச்சம் மீன் வைக்காம ஓவர் ஐட்டமாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைவ வஞ்சர மீன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சைவ இறால் பிரியாணி. சைவ இறால் பிரியாணி. சைவத்துல இறால். ஆமா ஆமா, சைவத்துல இறால் பிரியாணி. வஞ்சர மீன் காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க. சாப்பிடும்போது அந்த சாஃப்ட்னஸ், அந்த பதம் கரெக்டாக எடுத்துருக்கும். குவாலிட்டி இஸ் நாட் அன் ஆக்ட் அப்படின்னு என்னுடைய ஒரு விளம்பரத்தில் என்னோட எங்கெங்கெல்லாம் பேர் வருது அங்கே வைப்பேன். குவாலிட்டி இஸ் நாட் அன் ஆக்ட், இட்ஸ் ஹேபிட். அதை பழக்க வழக்கத்திலே கொண்டு வந்துருங்க. என்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு கூட அந்த பழக்க வழக்கம். ஆக்சுவலி அதை பற்றி கேட்கணும்னு நினச்சேன். குவாலிட்டி இஸ் நாட் ஆக்ட், இஸ் ஹேபிட் அப்படின்ற விஷயத்த அங்கங்கே நீங்கள் போர்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. எதனால் அது அந்த மாதிரி ஒரு போட்டு வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? ஒரு குவாலிட்டியாக ஒரு பொருள் தரணும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. உங்கள்கிட்ட பணம் வாங்கி நான் பிஸ்னஸ் பண்ணுற போகிறேன், அதை குவாலிட்டியாக கொடுக்கும்போது எத்தனை காலம் ஆனாலும் நம்மளை தேடி வருவாங்க. அதை நடித்து கொடுக்க முடியாது. நான் கொடுக்குற குவாலிட்டி இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட மேரேஜஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்ன வரைக்கும் என்னால் கூட முடியும். ஒரு குறைய கூட வாங்காமல் ஒருத்தர் கூட என்னை வந்து என்னப்பா பணத்துக்காக வியாபாரம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைவுபடுத்தி கொடுத்துருவேன். அதனால தான் அந்த வார்த்தையை குவாலிட்டி இஸ் நாட் அன் ஆக்ட் அப்படின்னுவேன். உங்கள் குவாலிட்டியாக செய்யப்பட்ட வஞ்சர மீன் எப்படி இருக்குன்றது பார்த்துருவோம். வெஜ் வஞ்சர மீன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் சுவைக்க இன்னைக்கு சுவையான ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. வாங்க போகலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா பர்வல் பன்னீர் அப்படின்னு ஒரு மார்வாடி ஐட்டம். ஓகே, பன்னீரை அந்த ஆலு மசாலா வச்சு பேக் பண்ணி பொரிச்சு கொடுக்கக்கூடிய ஐட்டம். இதை வந்து பல்வேறு விதமாக ரெடி பண்ணலாம். கலர் ஸ்மேக் பண்ணுவாங்க, செய்வாங்க. இது என்னன்னா வேஸ்ட் ஆகாமல் சாப்பிடுவாங்க. இதே நீங்கள் வந்து ஒரு பர்வலில் வேற பன்னீரில் வேறு டேஸ்ட் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ஸ்வீட்டியோ இல்லை ஒரு சாசி டேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வேஸ்ட் ஆகும். இப்போ இது வந்து நடைமுறையில் வந்து இலையில வேஸ்ட் ஆகாது. ஒரு ஸ்டார்டருக்கு எடுத்து சாப்பிடுவாங்க. கிட்ஸ் சாப்பிட்டா ஈஸியாக அதை ஒரு பிடிச்சமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். காரமும் அதிகமாக இருக்காது, இனிப்பும் இருக்காது. ஒரு ஸ்டார்டர் கரெக்டாக சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா சைவ ஆம்லேட், நம்ம வெஜ் ஆம்லேட் தான் அப்படி ஆம்லேட் மாதிரி இருக்கும். இந்த பெப்பர் மிதக்க அப்படி ஆம்லேட் மாதிரி இதை சாப்பிட்றவங்க ஆம்லேட் அப்படியே சாப்பிடுவாங்க. அப்படி ஆம்லேட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஓகே, இதெல்லாம் சைவம், அதெல்லாம் வெஜ். எஸ், சைவம். ஸோ ஒரு நான்வெஜ்ஜில் என்ன இருக்கணுமோ அந்த ஆம்லேட் மாதிரியே இருக்குது பாருங்க, லேயர்லாம்.